திங்கள் 24 வர போறார். எங்க டிசிடி வர போறார். என்ன சந்திக்க தான் வர போறார். அதுக்காக பாரு அங்க இருந்து வந்து போட்டு என்ன சந்திக்கிறதுக்கு வாரார். நான் அலையா விருந்துக்கு போக மாட்டேன். அவர் அழைச்சா தான் போவேன். இந்த வந்து நிற்க அவர் கூப்பிடல நான் போயில. கவலை மண்டைக்கு கொடுக்க இல்லை காசு. இவ்வளவு காசு மிஞ்சி போச்சம்மா. காசு காசா அதுல லட்சுமி அவங்களுக்கு லட்சுமியா தெரியுதா? யாழ் நகர் பகுதியில் பலரும் பார்த்திருக்க காசை காலால் மிதித்துவிட்டு வெளிநாடு சென்றிருந்த யாழை சேர்ந்த தொழிலதிபர் நாடு திரும்பியிருந்த நிலையில் இன்று யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர் மீது எதிர்வரும் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவுள்ளதாகவும் தெரிய வருகிறது. குறித்த தொழிலதிபர் தனது மகளின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மக்களுக்கு அண்மையில் உதவிகள் வழங்குவதாக அறிவித்திருந்தார். அன்றைய தினம் ராணுவம் மற்றும் போலீசார் பாதுகாப்புக்கு அழைக்கப்பட்டும் சனக்கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. குறித்த சம்பவம் பற்றி கேள்வி எழுப்பியிருந்த ஊடகத்திடம் இந்த நிகழ்வு குறித்து விளக்கம் அளித்துக் கொண்டிருந்த தொழிலதிபர், ஜனாதிபதி என்றாலும் என்னை தேடித்தான் வர வேண்டும், யாழ்ப்பாணத்தை என்னிடம் தாருங்கள், எதிர்வரும் 24ஆம் தேதி என்னை சந்திக்க வருகிறார், நானாக எங்கும் போக மாட்டேன், என்னை அழைத்தால் தான் போவேன் என்று தனது கருத்தை பதிவு செய்து கொண்டிருந்தார். அவர் நினைத்த அளவு மக்களுக்கு பணத்தை கொடுக்க முடியவில்லை, இதனால் கவலையாக உள்ளது என்றார். பின்னர் திடீரென தனது சட்டை பையில் இருந்த லட்சக்கணக்கான காசை எடுத்து நிலத்தில் போட்டு தன் காலால் மிதித்தபடி நின்றார். இதை பார்த்த அனைவரும் சற்று நேரம் அதிர்ச்சி அடைந்தனர். குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதை தொடர்ந்து மக்கள் மத்தியில் அவரின் செயற்பாட்டுக்கு எதிர்ப்புகள் வலுத்தன. அநாகரிகமான செயற்பாடு என்றும் நாணயத்தை அவமதிப்பு செய்ததற்கும் தண்டிக்கப்பட வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் குறித்த நபர் சம்பவம் நடைபெற்று 2 நாட்கள் கழித்து வெளிநாட்டுக்கு பயணமானார். சம்பவம் நடந்து 2வது நாள் தான் குறித்த பணியில் இருந்து தற்காலிகமாக ஓய்வு பெறுகிறேன் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுவிட்டு சென்றார். குறித்த காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்ததும் உடனடியாக குறித்த நபர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் சட்டம் தன் கடமையை செய்யாமல் இருப்பது ஏனெனவும் பலர் விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் உயர்மட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய குறித்த நபர் மீது யாழ்ப்பாண போலீசார் நடவடிக்கையை தற்போது ஆரம்பித்துள்ளனர். அவர் இன்று யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். அவர் எதிர்வரும் திங்கட்கிழமை மீள யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்றும் அன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் எனவும் தெரிய வருகிறது. 24 வர போறார். என்ன சந்திக்க தான் வர போறார். அதுக்காக பாரு அங்க இருந்து வந்து போட்டு என்ன சந்திக்கிறதுக்கு வாரார். போன முறை பிரைம் மினிஸ்டர் இருக்கைக்கு வந்தவர் தெரியுமா உங்களுக்கு? இப்போ பிரசிடெண்டாக இருக்கைக்கு வாரார். என்ன நான் அலையா விருந்துக்கு போக மாட்டேன். அவர் அழைச்சா தான் போவேன். இந்த வந்து நிற்க அவர் கூப்பிடல நான் போயில்ல. உங்களை மதிச்சாதான் நீங்கள் மதிப்பீங்களா? மதியாத தலைவாத மிதியாதே அது மாதிரி தான் இருக்கிறார். உண்மையாகவே நல்ல நான் வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ சொல்கிறாக்கள் சொல்லிகிட்டே தான் இருப்பினேன். அந்த இடத்துல இருப்பினேன். கணக்கில் எடுக்காதீங்க அம்மா. நான் ஒருத்தரையும் கணக்கில் எடுக்க மாட்டேன். எனக்கு ஒரே கவலை மண்டைக்கு கொடுக்க இல்லை காசு. இவ்வளவு காசு மிஞ்சி போச்சு அம்மா. இங்கே பாருங்கோ இதெல்லாம் என்ன டாக்குமெண்ட் பார்த்து எடுத்து உள்ளுக்கடுங்க. இந்த வாரம் நான் வாரம். இங்கே பாருங்க அம்மா இதெல்லாம் என்ன. இங்கே பாருங்கோ அதை யூஸ் பண்ணுறதுலானம்மா காசு. என்னோட இவ்வளோ கோடி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அதனால லக்ஷ்மி இல்லை. லக்ஷ்மி காசு காசா அதில் லக்ஷ்மி அவங்களுக்கு லக்ஷ்மியாக தெரியுதா? நானம்மா ஒருத்தரையும் கும்பிடு இந்த வைரவர் வச்சிருக்கிறேன். வைரவரை கும்பிட மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு? வேற கும்பிடுவோம் தெரியுமா? ஏழாத பிள்ளைன்ற ஒரு தாய் இருந்தால் அந்த தாயை தான் கும்பிடுவேன். இப்படி கஷ்டப்படும் அந்த தாய் அந்த பிள்ளையை வச்சு பார்க்குறதுக்கு. நான் கடைசி வரைக்கும் வேற குடும்பம் இண்டு ஒடியெலும்பி கூட கும்பிடல. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணி ஒரு ஆளை மயங்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கொண்டு போய் அப்படி ஒன்றும் செய்யாத. அப்படி செய்யாமல் இருந்தால் போதும் எனக்கு. எல்லாத்தையும் நான் வைரவை கும்பிட மாட்டேன்னு சொல்லி போடுவேன். சண்டை பிடிச்சி தான் அவரை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.